என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த குமாரின் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இதற்கு விளக்கம் பார்ப்பதற்கு முன்னால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். மிக அருமையான திருக்குறள். ஒரு தாய்க்கு என்ன பெருமையாக இருக்க வேண்டும்? அதாவதுங்க, ஒரு தாய் மகனையோ அல்லது மகளையோ பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றாளோ அதை காட்டிலும் பெருமை அடைவது எது? தன்னுடைய குழந்தை கொலையாளி ஆகிறது பெருமையா? கொள்ளையடிப்பது பெருமையா? சமுதாயத்துல மது குடிச்சு 4 பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டு வருது பெருமையா? இல்லை. தன் சமுதாயத்தில் நன்கு கல்வி கற்று மக்களிடத்தில் அன்பை பெற்று அன்பாக இருந்து இந்த சமுதாயத்தில் நன்கு உயர்ந்த நிலையில் அடையும் பொழுது, மக்களுக்கு சேவைகள் செய்யும் பொழுது, இந்த உலகமே தன் மகனை பார்த்து பேரின்பம் பற்று பாராட்டுப்படும் பொழுது, தன் தாயின் செவிகளுக்கு அந்த மக்கள் பாராட்டப்படும் பொழுது தன் தாய்க்கு கிடைக்கும் பெருமை அந்த தாயின் செவிகளுக்கு கேட்கப்படும் பொழுது பேரின்பம் அடைவாள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இன்பத்தை விட பேரின்பம் அடைவாள். அதனால தன் தாய்க்கு பெருமை சேர்க்கும்படி நாம் அனைவருமே மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் நன்கு கற்று நன்கு ஆளாயி அறிவு திறனை வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்தின் மக்களுக்காக சேவை செய்பவனாகவும் நல்ல ஒழுக்கம் உடையவனாகவும் இருந்துவிட்டால் அந்த தாய்க்கு நம்மளை மக்கள் பாராட்டும் பொழுது, இந்த சமுதாயத்தை நம்மளை பாராட்டும் பொழுது அந்த பாராட்டை கேட்கும் நமது தாயின் செவிகளுக்கு போய் சேரும் பொழுது நம்மளை பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட அந்த தாய்க்கு இந்த சமுதாயத்தினர் பாராட்டும் பொழுது இருக்கும் மகிழ்ச்சியோ பேரின்ப மகிழ்ச்சியாகும். அதனால் நமது தாயை பேணி காப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.